இயேசு ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போய்க் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அதன் அவருக்கு காண்பிக்க அவரிடம் வந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களிடம், இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். இங்குள்ள கற்களில் ஒன்று இன்னொன்றின் மேல் இராமல் போகும். எல்லா கற்களும் இடித்து தள்ளப்படும் என்றார். இயேசு ஒலிவ மலையின் மேல் இருக்கையில் சீடர்கள் தனிமையாக அவரிடத்தில் வந்து, எப்பொழுது இவை நடக்கும்? உமது வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்குமான அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், உங்களை யாரும் ஏமாற்றாதபடி விழிப்பாயிருங்கள். ஏனெனில் நானே கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு அநேகர் எனது பெயரில் வருவார்கள். அவர்கள் பலரை ஏமாற்றுவார்கள். நீங்கள் யுத்தங்களைப் பற்றிய வதந்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆயினும் திகில் கொள்ளாதபடி கவனமாயிருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவே வேண்டும். ஆயினும் முடிவு வருவதற்கோ இன்னும் காலம் உண்டு. இனம் இனத்திற்கெதிராய் எழும்பும், அரசு அரசிற்கெதிராய் எழும்பும். பல இடங்களில் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஏற்படும். இவையெல்லாம் பிரசவ வேதனையின் ஆரம்பமே. அப்பொழுது நீங்கள் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவதற்கென ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் வெறுக்கப்படுவீர்கள். அக்காலத்தில் அநேகர் விசுவாசத்திலிருந்து விலகிப் போவார்கள். ஒருவரை ஒருவர் அவர்கள் காட்டிக் கொடுக்கிறவர்களாகவும் வெறுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அநேக பொய் தீர்க்கதரிசிகளும் தோன்றி அநேக மக்களை ஏமாற்றுவார்கள். கொடுமையின் அதிகரிப்பினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் முடிவு வரை உறுதியாய் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இறை அரசின் இந்த நற்செய்தி முழு உலகமும் அறியும்படி எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதன் பின்பே முடிவு வரும். எனவே இறைவாக்கினன் தானியேல் மூலம் சொல்லப்பட்ட பேரழிவை ஏற்படுத்துகிற அருவரு அப்பொழுது தனது வீட்டின் கூரையின் மேல் இருக்கிற எவனும் தனது வீட்டிலிருந்து எதையாவது எடுக்கும்படி உள்ளே போகாதிருக்கட்டும். வயலில் இருக்கும் எவனும் தனது மேலுடையை எடுத்துக் கொள்ளும்படி திரும்பி போகாதிருக்கட்டும். அக்காலத்தில் கர்ப்பவதிகளின் நிலைமையும் பால் கொடுக்கும் தாய்மாரின் நிலைமையும் எவ்வளவு பயங்கரமாயிருக்கும். குளிர்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது நீங்கள் ஓடிப்போக நேரிடாதபடி மன்றாடுங்கள். ஏனெனில் அக்காலத்தில் ஏற்படும் பெரும் துன்பத்தை போன்ற துன்பம் உலக தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஏற்பட்டதில்லை. அதன் பின் ஒருபோதும் ஏற்படவும் மாட்டாது. அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவராலும் தப்ப முடியாது. ஆயினும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அக்காலத்தில் எவனாவது உங்களிடம் வந்து, பாருங்கள், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அல்லது அதோ அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அதை நம்ப வேண்டாம். ஏனெனில் பொய் கிறிஸ்துக்களும் பொய் தீர்க்கதரிசிகளும் தோன்றுவார்கள். இயலுமானால் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட ஏமாற்றும்படி அவர்கள் பெரிதான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாருங்கள், அக்காலம் வரும் முன்பே நான் உங்களுக்கு சொல்லி எச்சரித்திருக்கிறேன். ஆகவே எவனாவது உங்களிடம், அதோ அங்கே அவர் வெளியே பாலைவனத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே போகாதிருங்கள். இதோ இங்கே அவர் உள்ளறையில் இருக்கிறார் என்று சொன்னால் அதையும் நம்பாதிருங்கள். ஏனெனில் கிழக்கிலிருந்து வரும் மின்னல் மேற்கிலும் தெரிவது போலவே மானிட மகனின் வருகையும் இருக்கும். எங்கேயாவது பிணம் கிடந்தால் அங்கே கழுகுகள் ஒன்று கூடுமே. அந்த நாட்களின் பெருந்துன்பம் முடிந்த உடனேயே சூரியன் இருளடையும், சந்திரன் தனது வெளிச்சத்தை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் ஆகாயத்திலிருந்து விழும், வானத்தின் அதிகாரங்கள் அசைக்கப்படும். அவ்வேளையில் மானிட மகன் திரும்பி வருவதன் அறிகுறி ஆகாயத்தில் தோன்றும். பூமியிலுள்ள ஜனங்களெல்லாம் புலம்புவார்கள். மானிட மகன் அதிகாரத்துடனும் மிக்க மகிமையுடனும் ஆகாயத்து மேகங்கள் மேல் வருவதை அவர்கள் காண்பார்கள். அவர் தமது தூதரை சத்தமான எக்கால அழைப்புடன் அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் உள்ள 4 திசைகளிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இப்பொழுதே அத்திமரத்தில் இருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் சிறு கிளைகள் தோன்றி இலைகள் வரும்போது கோடை காலம் நெருங்குகிறது என்று அறிகிறீர்கள். அவ்வாறே இவற்றையெல்லாம் நீங்கள் காணும் போது முடிவு காலம் நெருங்கி வாசல் அருகே வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இவையெல்லாம் நடந்து முடியும் வரைக்கும்
இந்த தலைமுறை ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. அந்த நாளையோ அந்த நேரத்தையோ ஒருவனும் அறிய மாட்டான். ஏன், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் மானிட மகனும் கூட அறிய மாட்டார்கள். ஆனால் பிதா மட்டுமே அதை அறிவார். நோவாவின் காலத்தைப் போலவே மானிட மகனின் வருகையின் காலத்திலும் இருக்கும். ஏனெனில் பெருவெள்ளத்திற்கு முன்பு இருந்த காலத்தில் நோவா பேழைக்குள் செல்லும் வரையும் மக்கள் சாப்பிட்டுக் கொண்டும் குடித்துக் கொண்டும் திருமணம் செய்து கொடுத்துக் கொண்டும் களியாட்டுகளில் ஈடுபட்டு இருந்தார்கள். பெருவெள்ளம் வந்து அவர்கள் எல்லோரையும் அள்ளிக்கொண்டு போகும் வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை பற்றி அவர்கள் ஒன்றுமே அறியாதிருந்தார்கள். இதைப் போலவே மனுமகனின் வருகையின் போதும் இருக்கும். 2 ஆட்கள் வயலில் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 2 பெண்கள் திருகைக்கல்லில் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஆகையால் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் கர்த்தர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாதே. நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளுங்கள். கள்வன் இரவில் எந்த நேரம் வருவான் என்று வீட்டின் சொந்தக்காரன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் ஏனெனில் நீங்கள் எதிர்பாராத வேளையில் மானிட மகன் வருவார். அப்படியானால் உண்மைத்தன்மையும் ஞானமும் உள்ள பணியாளன் யார்? அவனே தனது வீட்டில் உள்ள வேலைக்காரருக்கு ஏற்ற வேளையில் உணவு கொடுக்கும்படி எஜமான் பொறுப்பாக வைத்த பணியாளன். தனது எஜமான் திரும்பி வருகிற போது அவ்வாறே செய்பவனாக காணப்படுவது அப்பணியாளனுக்கு நலமாயிருக்கும். நான் உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அவன் தனது உடைமைகள் எல்லாவற்றிற்கும் மேல் அவனையே பொறுப்பாக வைப்பான். ஆனால் அந்த பணியாளன் கொடியவனாயிருந்து, எனது எஜமான் நீண்ட காலமாய் தொலைவில் இருக்கிறார் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தனது உடன் பணியாட்களை அடிக்கவும் குடிகாரருடன் சேர்ந்து குடிக்கவும் வெறிக்கவும் தொடங்கினால், அந்த பணியாளனின் எஜமான் அவன் எதிர்பாராத நாளிலும் அறிந்திராத வேளையிலும் வருவான். எஜமான் வந்து அவனை துண்டுகளாக வெட்டி வேஷக்காரருக்குரிய இடத்தில் தள்ளி விடுவான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 51 வரையிலான வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்ததான பல ஆழமான சத்தியங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்ட போது சீஷர்கள் வந்து அந்த தேவாலயத்தின் அந்த கட்டிடத்தை இயேசு கிறிஸ்துவானவருக்கு காண்பிக்கின்றார்கள். இந்த கட்டிடத்தின் வேலைப்பாடுகளை இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து உடனே அவரை பார்த்து சொன்னார், இந்த ஆலயம், இந்த கட்டிடம் ஒரு நாள் இடிக்கப்பட்டு போகும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அது தரைமட்டமாக மாறி போகும் என்று சொன்னார். சீஷர்கள் அதை கண்டு ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருக்க கூடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதே சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அந்த கட்டிடங்கள் சிறந்த கற்களினாலும் காணிக்கையினாலும் இந்த தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டது என்று சொல்லி சீஷர்களும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவனிடம் அந்த ஆலயத்தை அவர்கள் காட்டின பொழுது, இயேசு கிறிஸ்துவான் மீண்டும் அதையே சொல்லுவார், இந்த ஆலயம் ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடி அது தரைமட்டமாக போகும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் இதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறும் பொழுது, வேத ஆராய்ச்சியாளரான ஆர்தர் கார் என்ற நபர் கூறும் பொழுது, இந்த தேவாலயமானது வெள்ளி பளிங்கு கற்களால் இது கட்டப்பட்டது என்றும், இதன் கூரை தங்கத்தினால் வேயப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். மட்டுமல்ல, கிபி 70ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசரான ஜெனரல் டைட்டஸ்
தீத்து ராயன் என்பவரால் இந்த ஆலயங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கி போடப்பட்டது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மீகா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இன்னும் எரேமியா 26:18 வசனங்களை படிக்கும் பொழுது மீகா தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லி இருக்கின்றார். சீயோன் வயல் வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாக மாறி போகும். ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாக மாறி போகும். இதை சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்க தரிசனமாக அவர் உரைத்திருக்கின்றார். அவ்வாறே கிபி 70ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் பல கேள்விகளை தொடுக்கின்றனர். ஆண்டவரே, உமது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவரிடம் சீஷர்கள் கேட்கின்றார்கள். சீஷர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்துவான அவருடைய வருகை இருக்கும் என்றும் உலகத்தின் முடிவு இருக்கும் என்பதை அவர் கற்று வைத்திருப்பதன் நிமித்தமாக இந்த கேள்வி கணக்கிலே தொடுக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார். முதலில் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உலகம் முடிவின் அந்த அடையாளம், முதல் அடையாளம், ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை படிக்கும் பொழுது எப்படி அவர்கள் வஞ்சிப்பார்கள் என்று சொன்னார். இதோ கிறிஸ்து இங்கே இருக்கின்றார், இதோ கிறிஸ்து அங்கே இருக்கின்றார் என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்களா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை கூட அவர்கள் இவ்வாறு வஞ்சித்து அநேக அற்புதங்களையும் அநேக ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் பிரமிக்கத்தக்க அதிசயங்களையும் காண்பித்து அநேகரை வஞ்சிப்பார்களாம். அப்பொழுது நாம் அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்பிக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அடுத்து 2ஆவதாக சொல்லுகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும் பொழுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் காண்பீர்கள். கலங்காதபடி நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும், கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் அங்கே அந்த கடைசி காலத்திலே உண்டாகும். இதெல்லாம் அந்த அடையாளம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் கற்பிக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி வருகிறதை நாம் காண்கின்றோம். யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம். ஒருவேளை 2ஆம் உலக யுத்தத்தை நாம் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுது நாம் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகின்றோமே. ரஷ்யா உக்ரைன் போர் வருடக்கணக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இஸ்ரேல் பாலஸ்தீனம், அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளால் உருவாக்கப்பட்ட அந்த போர் இன்னும் 7 மாதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் பல இடங்களில் நான் பார்க்கும் பொழுது பூமி அதிர்ச்சிகள், அநேக கட்டிடங்கள் இடிபாடுகளுக்குள்ளே சிக்குண்டதை, அநேகர் மரித்து போயிருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மட்டுமல்ல, கொள்ளை நோயை நாம் பார்த்திருக்கின்றோம். கொரோனா என்ற கொள்ளை நோய் இந்த உலகத்தையே புரட்டி போட்டதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, இதுவெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனால் முடிவு உடனே வராது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:9 வசனம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது எப்படிப்பட்டதான வேதனைகளை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று சொன்னால், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லுகின்றார். மட்டுமல்ல, உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவித்திராத, இனியும் சம்பவிக்க முடியாததுமான மிகுந்த உபத்திரவங்கள் உண்டாயிருக்குமாம். அந்த காலங்களிலே மிகுந்த உபத்திரவங்கள் உண்டாயிருக்குமா. கொலை செய்யும் அளவுக்கு உபத்திரவங்களை கொடுப்பார்களாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது,
கடைசி வரை நிலைத்திருப்பவனை நிச்சயம் பெறுவான். கடைசி வரை நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, உபத்திரவப்படுவது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும், சாட்சி ஆவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, இவ்வாறு நமக்கு உபத்திரவங்கள் ஏற்படும் பொழுது, கொலை செய்யும் அளவுக்கு நம்மை உபத்திரவப்படுத்தும் பொழுது நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய அந்த சத்தியத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் நாம் மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லி நாம் கடைசி வரை எச்சரிப்போடு கடைசி வரை நிலைத்திருப்போம் என்று சொன்னார், மோட்ச ராஜ்யத்தில் நிச்சயமாக நாம் இடம் பெற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாமும் கூட இறுதி வரை எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, வாழ்வது ஒரே வாழ்க்கை, அது இயேசுவுக்காக நாம் வாழ்ந்து செல்லலாமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அப்படி என்று சொன்னால், இப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெறும் பொழுது, யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படும் பொழுது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி நானே கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது முடிவு உடனே வராது. அப்பொழுது முடிவு எப்பொழுது தான் வரும் என்று சொன்னால், அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்போது தான் முடிவு வரும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். தேவனுக்கே மகிமை உண்டாகும். யாரும் கடைசி அவர் நியாய தீர்ப்பு நாளில் அவர் வந்து நிற்கும் பொழுது, இயேசுவே உங்களை தெரியாது, உங்கள் வசனத்தை பற்றி நாங்கள் அறியோம் என்று ஒருவரும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடங்களிலும், எல்லா மூலை முடுக்குகளிலும், எல்லா திசைகளிலும் இயேசு கிறிஸ்துவானுடைய சத்தியம் அறிவிக்கப்படும். நமக்கு கூட இந்த ஆல்பா ஆன்லைன் சர்ச் மூலமாக அநேக மொழிகளில், சுமார் 10 மொழிகளுக்கு மேலாக நாம் வசனத்தை அறிவித்து வருகின்றோம். அநேகர் இதை கேட்டு வருவார்கள். இதே போல அநேக விதங்களிலே சத்தியங்கள் அறிவிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு வருகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்பட்ட அந்த நொடியிலே முடிவு வரும் என்று சொல்லி, சாட்சியாக அறிவிக்கப்படும் பொழுது முடிவு வரும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கு பிடிக்கும், எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரே இயேசு கிறிஸ்துவே தேவன், இயேசு கிறிஸ்துவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் படியாக அவர் எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாட்கள் வரும், அப்பொழுது எல்லாருடைய முடங்கால்களும் முடங்கும், எல்லாருடைய நாவுகளும் இயேசுவே தேவன் என்பதை அறிக்கையிடும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியா இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கின்றார். நாம் பல வருஷங்களாக கேள்விப்படுகிறோம், இயேசு கிறிஸ்து வருகின்றார், இயேசு கிறிஸ்து வருகின்றார் என்று சொல்வதை போதிப்பதை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரவில்லையே. ஏனென்று சொன்னால், அவர் எல்லாரும், உலக மக்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீண்ட பொறுமையோடு இருக்கின்றார். அவர் ஒரு சில சாராருக்கு மட்டும் தனது ரத்தத்தை சிந்தவில்லை. இந்த உலக மக்களின் அனைவரும் மீட்பு பெறும் படியாகத்தான் தனது ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்காமல் அதை எல்லாவற்றையும் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டு இருக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 24ஆம் அதிகாரம்
36ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது, அந்த நாளையும் நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், ஏன் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த நாளையும் நொடியையும் தேவன் ஒருவர் தவிர, பிதா ஒருவர் தவிர ஒருவருக்கும் தெரியாது. மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கே எப்படி மறையுமோ, அந்த இமைப்பொழுது நேரத்திலே, அந்த ஷனப்பொழுதிலே இயேசு கிறிஸ்துவானவர் மேகங்களிடையே காணப்படுவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாவற்றிற்கும் தயாராக நம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நாம் ஈடுபடும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டு எல்லா வேத வசனங்களையும் கற்றுக்கொண்டோமே, கற்பனைகளின் படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கு மேலாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாமும் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் வருகின்ற நாழிகை ஒருவரும் அறிய மாட்டார் என்று. எனவே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாழிகையும் நாம் விழித்திருந்து செபிக்க வேண்டும். விழிப்புள்ளவர்களாக நம் தயார நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, அங்கே அத்தி மரத்தை குறித்ததான ஒரு உவமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அத்தி மரத்தில் இலைகள் தோன்றி துளிர் விடும் பொழுது நாம் அறிந்து கொள்ளுவோம், ஓ வசந்த காலம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி. அப்படி இந்த வசந்த காலம் ஏற்படும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. அப்ப அத்திமரம் என்று சொன்னார் என்ன என்று சொன்னால், இந்த அத்திமரத்தின் துளிர் ஆனது இஸ்ரேல் தேசத்தில் உள்ள யூத ஜனங்களை அது குறிக்கின்றது. கிபி 70ஆம் நூற்றாண்டில் ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது அநேக யூதர்கள் பல இடங்களுக்கு, ஜெர்மன் இன்னும் ரஷ்யா போன்ற அநேக இடங்களுக்கு, சுமார் 70 இடங்களுக்கு மேலாக எல்லாம் சதறி போன நிலையில் இருக்கின்றார். நாட்கள் வரும், அப்பொழுது எல்லாம் அந்த ஒன்றிணைந்து அந்த இடத்திற்கு மீண்டும் வருவார்கள், மீண்டும் அவர்கள் துளிர்ப்பார்கள். தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் அவர்களுக்கு உண்டாகும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாகும் என்பதை அறிவுறுத்துகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து மோட்ச ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக நமது வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கற்பிக்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரையிலான வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று வேதவசனம் அழகாக கற்பிக்கின்றது. அப்பொழுது நோவா காலத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக அங்கு உள்ள ஜனங்கள் மிகவும் அக்கிரமான காரியங்களில், பாவமான காரியங்களில் ஈடுபட்டு அவர்கள் பூசித்தும் கொடுத்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக அக்கிரமமான காரியங்கள் நடைபெற்றது நிமித்தமாக ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு சென்று விட்டது. அந்த ஜலப்பிரளயம் வரும் வரை அந்த காரியத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறாம அதே அக்கிரமத்தில் இருந்தது நிமித்தமாக ஜலப்பிரளயம் அனைவரையும் மாறிக்கொண்டு சென்றது. இதே போலத்தான் மனுஷகுமாரன் வரும் பொழுதும் அதேப்பட்ட அக்கிரமமான காரியங்கள் அநேகர் நடப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யார் ரட்சிக்கப்பட்டு தயார் நிலைகள் இருக்கின்றார்களோ, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் ஈடுபடுகின்றார்களோ, கர்த்தருடைய கற்பனையின் படி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களே ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரையிலான வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, அந்த உபத்திரவ காலங்கள் முடிந்தவுடன் என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால், உபத்திரவ காலங்கள் முடிந்த பின் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. இந்த உபத்திரவ காலங்கள் முடிவு பெற்றவுடன் உடனே வானத்தில் பல அதிசயங்கள் நிகழும்.
வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வருவதை அனைவரும் காண்பார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்துடன் தமது தூதர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பொழுது அனுப்புவார். அந்த தூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபட்டவர்களை, கர்த்தருடைய கற்பனைகளின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களை அவர் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் கூட்டிக் கொண்டு சேர்ப்பார்கள். எல்லாரும் சேர்ப்பார். 4 திசைகளில் இருந்து அந்த ஆத்துமாக்களை, கர்த்தருக்கு பிரியமான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பார்களாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கே வரை பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகை. இப்படி அவர் நம்மை ஒன்று சேர்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை படிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பர். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடே இருப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட கர்த்தருடைய 2ஆம் வருகையில் காணப்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதன்படி நாமும் நம் குடும்பத்தினர் மட்டும் நம் இவ்வாறு ரட்சிக்கப்பட்டால் பத்தாது. நம் சுவிசேஷத்தை யாருக்கு சொல்ல வேண்டுமோ எல்லாருக்கும் சொல்லி அநேகர் ரட்சிக்கப்பட நாம் ஏதுவானவர்களாக, காரணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வருகையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், மேகங்களுடனே கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே எப்பொழுது நாம் விழித்திருக்க வேண்டும். லூக்கா 21:36 வசனம் இவ்வாறு நமக்கு கற்பிக்கின்றது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். நாம் மோட்ச ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளவர்களாக, கற்பனைப்படி வாழ்பவர்களாக வாழ்த்து நம்மை மாற்றிக்கொண்டால் மட்டும் அது போதாது. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் விழித்திருந்து கர்த்தரோடு நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் விழித்திருந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் மோட்ச ராஜ்யத்துக்கு தயாருள்ள பாத்திரங்களாக நாம் இருக்கின்றோம் என்று அது அர்த்தமாகும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை, ஒரு உவமையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே கூறியிருக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வரையிலான வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, ஒரு அதிகாரி ஊழியக்காரனை நியமித்து விட்டு செல்கின்றார். தன் சொத்துக்களை, தன் எல்லாவற்றையும் ஊழியக்காரனை நம்பி வைத்துவிட்டு அவர் செல்லுகின்றார். அந்த உண்மையுள்ள ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த உடன் இருக்கும் வேலைக்காரர்களுக்கு ஏற்ற வேலைகளில் உணவு கொடுத்து, ஏற்ற வேலைகள் அவர்களை பராமரித்து, ஏற்ற வேலைகள் அவரை விசாரித்து உண்மையும் உத்தமமாக அவர் நடந்து கொண்டார். அந்த எஜமானர் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது, ஊழியக்காரன் தான் கொடுத்த வேலையெல்லாம் சரிவர செய்திருக்கின்றார், வேலைக்காரர்களை போஷித்து இருக்கின்றார், அவர் சொன்ன கட்டளையின்படி
வாழ்க்கை சரியாக அமைத்து வைத்த நிமித்தமாக பல ஆஸ்திகளுக்கு உயர் அதிகாரியாக அவர் நியமிக்கின்றார். அதே போல ஒருவேளை அதே ஊழியக்காரன் பொல்லாத ஊழியக்காரனாக இருந்து அந்த எஜமானன் அவர் வெளி ஊர்களுக்கு செல்லும் பொழுது அந்த வேலைக்காரர்களை அடிக்க தொடங்கி இன்னும் குடிக்காரர்களோடு இணைந்து கொண்டு குடிக்கவும் வெறிக்கவும் இன்னும் கர்த்தருக்கு பிரியவில்லாத காரியங்கள் அவர் ஈடுபடுவார் என்று சொன்னால், இன்னும் நம்ம எஜமானம் வருவருக்கு நாள் செல்லும், நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னால், நிறையாத நாழிகையிலே அந்த எஜமானன் வந்து இந்த பொல்லாத ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது அவனை பிடித்து அவனை நெருக்கி உடனே அந்த அக்கினியும் கந்தும் எரிகிற அந்த அக்கினி கடலில் தூக்கி போடுவான் என்பதுல எந்த சந்தேகம் மட்டுமல்ல, அவனை கடினமாக நடத்தி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் இடத்துல அந்த பொல்லாத ஊழியக்காரை தூக்கி போட்டு விடுவான். தேவனுக்கு மகிமை உண்டாகும். இதே போலத்தான் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே, பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே நம் பரிசுத்தமும் உண்மையும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, கர்த்தர் நினையாத நாழிகையிலே வந்து அவர் வானத்திலே தோன்றும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக அவருடைய அழைத்துக் கொள்ளுவார். ஆனால் நாம் பொல்லாத ஊழியக்காரனை போல ஒருவேளை கர்த்தரை இன்னும் வருவதற்கு இன்னும் நாள் செல்லும், நாம் சந்தோஷமாக புசித்து கொடுத்து இருக்கலாம் என்று இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில தான் நாம் இடப்பெற வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 51 வசனங்களை நாம் காணித்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகையை குறித்து, கர்த்தர் வருகின்ற நாழிகை பிதா தவிர வேற ஒருவரும் அறிய மாட்டார். அவர் கிழக்கிலிருந்து மேற்கே மின்னல் எப்படி தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் வருவார். எந்த நாழிகையில் வருவார், அதற்காக நாம் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டு இருப்பவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளவதாக நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய மோட்ச ராஜ்யத்தில் நிச்சயம் நாம் சேர முடியும். அவர் வானத்திலே பிரதான தூதர்களோடு சத்தத்தோடு எக்கால சத்தத்தோடு வானத்திலே தோன்றும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக மேகங்களுடனே கூட நம்மை அழைத்து செல்லுவார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு க்ஷண பொழுதும் நாம் தயார் உள்ளவர்களாக, மோட்ச ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, கற்பனைகளின் படி வாழ்பவர்களாக, இன்னும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நாம் இருப்பவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாமும் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. எப்படி அந்த கடைசியாக இந்த உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஜாக்கிரதையுடன் நடந்து கொண்டாரோ, ஏற்ற வேலை எல்லாவற்றையும் விசாரித்தாரோ, அதே போல நாமும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வினாடி நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பு இயேசுவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உமது வருகையில் நாங்கள் காணப்பட தேவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்தம் உள்ளவர்களாக, கற்பனைகளின் படி எங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்பவர்களாக தேவன் மாற்றுவீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களை காத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோடு சோர்வுகளோடு பலவீனங்களோடு என்ன நோய்களோடு இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் சுகம் ஆரோக்கியம் உண்டாவதாக இன்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தேவ கிருபை தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்தையும் எல்லாத்தையும் நிரப்புவதாக என்று நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்னும் எங்களை மட்டுமல்ல அநேகரை மோட்ச ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க தகுதி உள்ள மக்களாக அநேகரை நாங்கள் மாற்ற முது வசனத்தை எடுத்து சொல்லும் பாத்திரங்களாக நீர் எங்களை உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.